ஹாய் டியர்ஸ், எத்தனை பேர் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க. எங்கள் பசங்களுக்கு நேற்றே சொல்லிட்டாங்க ஸ்டடி ஹாலிடே அப்படின்ட்டு. அதனால் நல்லா தூங்கிட்டு ஒரு 7 மணிக்காக தான் எழுந்திரிச்சோம். நேற்று அம்மா அக்காலாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால் நான்வெஜ் நல்லா ஹெவியாக சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக கத்திரிக்காய் பஜ்ஜியும் சட்னியும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் பஜ்ஜி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஒரு குக்கரில் ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் தக்காளியோடவே ஒரு 5-6 வரமிளகா போட்டு அரைச்சி அதை சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 கிலோ கத்திரிக்காய், 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப விட வேண்டாம், ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்து உப்பு போட்டு கலந்து குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கடைஞ்சிக்கலாம். இல்லை மிக்சியில் போட்டு ஒரு தடவை மட்டும் திருப்பினா போதும். அவ்வளோதான், ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி சிம்பிளாக ரெடி ஆகிடும். இதோட நான் கொஞ்சமாக தேங்காய் சட்னியும் அரைச்சேன். ஏன்னா இந்த காம்பினேஷன் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.